வந்தே பாரத் ட்ரெயினை இனாகரேட் பண்ண வரான்னு சொன்னால் கூட அவருடைய அழுத்தங்கள் மூலம் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்த்து விட வேண்டும். ஒரிசாவில் எப்படி நவீன் பட்நாயக்கை காலி செய்தார்களோ அந்த பின்னணியில் பார்த்தால் 2026 என்பது திமுகவிற்கு மிக கடினமான தேர்தல். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை யார் வட இந்தியாவில் யாருமே சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. இந்தி கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதே தவிர வேறு எந்த கட்சியுமே இல்லையே. பின்னாரை விஜயனுடைய சொல்வதற்கு மேலாகத்தானோ வயநாட்டில் பிரச்சாரத்திற்கு ஏன் போகவில்லை அது கேட்கணுமோ இல்லையோ. போக்கு வந்து கேட்டாரு, கடவுளை பார்த்து, அதெல்லாம் காங்கிரஸ்காரன் கிட்ட பண்ணுறதுலாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சார். இவிஎம் மிஷினை பற்றி திமுக கேஸ் போட்டாங்க. இவிஎம்ல அவங்க சொன்னாங்க கடப்படி இருக்கு சார், கடப்படி 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 ஏதோ இந்தியில் சொன்னாங்க, ஏதோ கோளாறு என்ன கோளாறு இருந்தது. 40 நாள் ஜெயிச்சுட்டாங்க. இப்போ அவங்க கேள்விக்குள்ள எழுப்பினாங்கன்னா எங்கே போய் பதில் சொல்லுது. 2025க்குள் கட்சத்தீவை திருப்பி வருவதற்கான தீர்மானங்களை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை G7 மாநாடு பல முறை உதவி செய்திருக்கிறது இந்தியாவிற்கு மறைமுகமாக. ஒரு சைட்லேருந்து சந்திரபாபு நாயுடு அனைத்து உதவிகளும் செய்கிறார். அடுத்த விதத்தில் பார்த்தால் ராஜ்யசபாவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாட்டிக்கொண்டால், சிக்கலில் வந்து கொண்டால் கண்டிப்பாக ஜெகன் ரெட்டி நரேந்திர மோடிக்கு ஆதரவு. ஜெகன்மோகன் ரெட்டி செய்த ஒரே ஒரு தவறு என்ன என்று கேட்டால் அறிவிக்கலை. அதெல்லாம் ரொம்ப காடியாக அது விளைவு ஏற்படுத்தி திமுகவினுடைய ஊடக பிரிவும் காங்கிரசும் தான் வதந்திகளை பரப்புவார்களே தவிர ரியல் டேர்ம்ஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் மு.க. ஸ்டாலின் இதுவரை ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் வினோத். சார், மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரார் சார். இது என்ன நோக்கத்துக்காக வரார் சார்? தமிழ்நாட்டில் எதனா அரசியல் சேஞ்சஸ் ஏற்படுமா சார்? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துத்தான் நரேந்திர மோடி அனைத்து காய்களையும் நகர்த்துவார். நரேந்திர மோடி என்பவர் 24x7 அரசியல்வாதி. சும்மா குடும்பத்துக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. தன் மகனை ஏன் இது வரைக்கும் துணை முதலமைச்சராக்க முடியாத காரணம் என்ன? நரேந்திர மோடி தான். 5 முறை சொல்லிட்டாங்க சார். இப்ப வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவார். எல்லாரும் உடனே கோஷம் போட்டாங்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னுட்டு. மாநாடுன்னாங்க, திருச்சி மாநாடு, இப்ப வந்து கோயம்புத்தூர் மாநாடு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏங்க அவருக்கு அழுத்தம்? யார் மூலமா அழுத்தம்? ஏன் மேடம் கனிமொழிக்கு பாராளுமன்ற தலைவர் கொடுத்து டிஆர் பாலை ஒதுக்கினார்கள் என்றெல்லாம் வருகிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அலசல்கள், புலசல்கள், உரசல்கள் எல்லாமே நரேந்திர மோடிக்கு நன்றாக தெரியும். கண்டிப்பாக நரேந்திர மோடி சென்னை விஜயம் என்பது வந்தே பாரத் ட்ரெயினை இனாகரேட் பண்ண வரான்னு சொன்னா கூட அவருடைய அழுத்தங்கள் மூலம் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்த்து விட வேண்டும். ஒரிசாவில் எப்படி நவீன் பட்நாயக்கை காலி செய்தார்களோ அதே மாதிரி அதிமுக என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பதை ஒரு கை பார்த்து விட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ திமுக மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை எனக்கு தெரியுதுங்க, நான் வந்து குறைஞ்சது 1967 தமிழக அரசியலை 40-50 ஆண்டுகளாக நேரடியாக பார்த்து கொண்டு வருகிறேன். அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும் நன்கு அறிந்தவர். அந்த பின்னணியில் பார்த்தால் 2026 என்பது திமுகவிற்கு மிக கடினமான தேர்தல். இந்த லோக்சபால வின் பண்ணிட்டாங்க, யாரும் இல்லைங்கிற வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். ஆனால் பொதுமக்களிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலங்கி விட்டது. நீங்க ஒரு 500-1000 பணத்துக்காக எல்லாம் ஓட்டு போடலாங்க. சித்தாந்த ரீதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரியமாக இருக்கக்கூடிய, அன்புடன் இருக்கக்கூடிய திராவிடம் என்பது மங்குகிறது. திராவிடியன் மாடல் மங்குகிறது. இந்துத்துவா வளர்ந்து விட்டது. அது ஓட்டு வங்கியினுடைய விகித பற்றி பார்த்தாலே, அண்ணாமலையுடைய நடைபயணத்தை பார்த்தாலே இதெல்லாம் ஒரு யதார்த்தங்கள். நவீன் பட்நாயக்கை எப்படி அழித்து ஒழித்து பிஜு ஜனதாதள் என்பது ஒடிசாவில் இல்லாமல் காணாமல் போனதோ அதே மாதிரி தமிழகத்தில் 2026க்கு பிறகு கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதில் பாஜகவினுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். பாண்டிச்சேரி வந்து தமிழகத்தில் புகுந்து விடும். பாண்டிச்சேரி அரசியல் எப்படி 3 வருடங்களாக கூட்டணி ஆட்சி நடக்கிறதோ
அதே மாதிரி பாஜக தலைமையிலோ அல்லது வேறு ஏதான கட்சி தலைமையிலோ பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் நரேந்திர மோடி மனதில் வந்துவிட்டதனால் மீண்டும் மீண்டும் தமிழகம் வருகிறார். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தாருன்னா பயப்படுறாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா பயப்படுறாங்க. எதுதான் தெரியல. ஓகே சார், இப்போ திமுகவை அழிக்க மோடி அவர்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையில் எடுப்பார் சார்? அது அவருக்கு தான் தெரியும் வினோத். நம்ம யூகிக்கலாமே தவிர அவர் தடால்னுட்டு இப்ப பாருங்க, போதைப் பொருள் விஷயத்தில் சீரியஸா இருக்குது. ஆளுநர் RN ரவி ஒரு கடிதம் எழுதினார் தேர்தலுக்கு முன்பாக. அதனுடைய நிலைப்பாடு என்ன? மீண்டும் அதே உள்துறை அமைச்சர் வந்து விட்டார், மீண்டும் அதே நிதி அமைச்சர் வந்து விட்டார்கள். ஆக மொத்தம் தமிழகத்தின் மீது ஒரு முடுக்கி விடுவாரோ என்ற ஒரு சந்தேகங்கள் எழும்புகின்றன. RN ரவி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். RN ரவி 2026 வரை தொடருவார், இன்னும் 2 வருஷம். அப்படி தொடர்ந்தால் திமுகவிற்கு ஒரு மாபெரும் தலைவலியாகத்தான் இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள் வினோத். சார், மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனால் ஸ்டாலின், மம்தா, பினராயி விஜயன் அவர்கள்லாம் சிறைக்கு செல்வார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கான வேலையை மோடி அவர்கள் கையில் எடுத்துட்டாரா சார்? அவர் டூப் மாஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் எங்க இருக்காரு இப்போ? எல்லாரும் ஜெயிலுக்கு போறான்ட்டு அவர் உள்ள இருக்காரு. அவர் வெளில பேசினா சரியா இருக்கும், பரவாயில்ல பேசுறதெல்லாம் சரி இருக்காதுங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை யார் வட இந்தியாவில் யாருமே சீரியஸா எடுத்துக்கொள்வது கிடையாது. இந்தி கூட்டணியில் சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதே தவிர வேறு எந்த கட்சியுமே இல்லையே. அது செல்வ பெருந்தகையினுடைய கூற்றை பார்த்தால், செல்வ பெருந்தகையினுடைய அணுகுமுறைகளை பார்த்தால் திமுக, காங்கிரஸ் உள்ளே மனக்கசப்பு, விரிசல் தொடங்கிவிட்டது வினோத். சார், போப்பாண்டவர் இறுதி காலத்தில் கடவுளை பார்த்து விட்டார் என்று சொல்லி மோடி போப் அவர்களின் சந்திப்பை கேரளா காங்கிரஸ் எக்ஸ் தளத்துல விமர்சித்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. கேரளா காங்கிரஸ்ல என்னங்க, ஒரு MP வந்துட்டாரு, ஒரு MPக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காரு, அதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? போர் பாராட்டினாரு, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஏன் MK ஸ்டாலின் அவர்கள் பின்னாரை விஜயனுடைய சொல்வதற்கு மேலாகத்தானோ வயநாடில் பிரச்சாரத்திற்கு ஏன் போகவில்லை? அது கேட்கணுமோ இல்லையோ? போப் கேட்டாரு, கடவுளை பார்த்து, அதெல்லாம் காங்கிரஸ்காரன் கிட்ட பண்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். காங்கிரஸ் என்பது கேரளாவில் தவிர கம்யூனிஸ்ட் கட்சியிடம் காங்கிரஸ் அடகு வைத்து விட்டது தன்னதை வட இந்தியாவில் எல்லாம். இப்ப பாருங்க, காங்கிரஸ் என்பது கம்யூனிஸ்ட் ஆகிவிட்டது. கம்யூனிஸ்டுக்காரங்கிட்ட அவன் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. டோட்டலி லெஃப்ட் ஆயிடுச்சு காங்கிரஸ். முதல்ல இந்த மாதிரி சென்டர் ஆஃப் ரைட்டோ சென்டர் ஆஃப் லெஃப்டோ கிடையாது, டோட்டல் லெஃப்ட். ஏன்னா இப்போ சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் கராத் சொல்லுவதைத்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். டக்கா டக் டக்கா டக் டரோமத் அப்படிலாம் சொல்லிட்டு. நேற்று பாருங்க, EVM பத்தி கேள்விக்குடி எழுப்புறாங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 சீட் ஜெயிச்சு EVM குளறுபடி இருந்தது. அப்போ ஏன் திமுக பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? கேரளா காங்கிரஸ் போப்பாண்டவரை பற்றி கேட்டதனால், ட்வீட் போட்டதனால் நீங்க என்கிட்ட கேட்கறீங்க. நான் திருப்பி ஒரு பதில் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல்லுங்க பார்ப்போம். EVM மிஷினை பத்தி திமுக கேஸ் போட்டாங்க. EVMல அவங்க சொன்னாங்க கடபடி இருக்குது, கடபடி ஏதோ இந்தியில சொல்றாங்க, ஏதோ கோளாறுன்னுட்டு. என்ன கோளாறு இருந்தது? 40க்கு தான் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப அவங்க கேள்வி எழுப்பினாங்கன்னா எங்க போய் பதில் சொல்றது? சார், இந்த G7 மாநாடு மோடிக்கு எப்படி சார் இருக்கும்? G7 மாநாடு என்பது அகில உலக பிரச்சனை. அதிகமாக நான் அதை பற்றி தெரியாதனால் தெரிந்த மாதிரி பேசுவது தவறு. G7 நரேந்திர மோடி மூலமாக பார்த்தால், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல ஐ டோன்ட் நோ எனிதிங், ஜீரோ. அதை நான் மனதார ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் G7 மாநாட்டில் நரேந்திர மோடி கலந்ததனுடைய பின்னணியில் உக்ரைனுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சமீப காலமாக சொல்யூஷனுக்கு கொண்டு வருவார் என்றும், அகில உலக தடையரங்கள் எல்லாம் UPI எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது அதை பற்றி விளக்கி இருக்கிறார். அதையும் தவிர ரஷ்யாவில் இருக்கக்கூடிய போர் பிரச்சனைகள், சைனாவில் இருக்கக்கூடிய போர் பிரச்சனைகள், பிளாக் சி என்று சொல்லக்கூடிய கருப்பு சமுத்திரம், அங்கு குவாட் என்ற மீட்டிங் வைத்திருக்கிறார்கள். அந்த மீட்டிங் G7க்கு அதுக்கு அழுத்தம் இருக்கும். ஆக உலக பிரச்சனையில் நரேந்திர மோடி மூலமாக பார்த்தால், வெற்றி பெற்ற பிறகு நரேந்திர மோடி அனைத்து தலைவரிடம் பேசியதற்கு பிறகு மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்திருக்கிறார். நரேந்திர மோடியுடைய பங்கீடு என்பது
100% வட இந்தியாவில் பாராட்டுகிறார்கள். தென்னிந்தியாவில் பாராட்டாம இருக்கலாம், முரசொலியில தலையங்கம் சிலந்தியதான் எழுதுவாங்க. ஆனா தமிழகத்தில் G7 மாநாட்டுடைய அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். காரணம், வரக்கூடிய நாட்களில் நரேந்திர மோடி சொன்னதை செய்வார் என்ற அழுத்தத்தின் காரணமாக G7 தலைவர்களுக்கு நரேந்திர மோடி சொல்லிவிட்டதாகத்தான் டெல்லியில் வதந்திகள் உலாவுகின்றன. கச்சத்தீவை மீண்டும் எடுப்போம் என்று பல உலக தலைவர்களிடம் ரகசியமாக அவர் பேசியிருக்கிறாராம். அதற்கான அழுத்தங்களை இலங்கைக்கு பல அரசாங்கத்திலிருந்து வரும். இலங்கையும் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று 2025க்குள் கச்சத்தீவை திருப்பி வருவதற்கான தீர்மானங்களை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை G7 மாநாடு பல முறை உதவி செய்திருக்கிறது இந்தியாவிற்கு மறைமுகமாக. ஓகே சார், இப்போ மோடி அவர்களின் ஆட்சி 6 மாதத்தில் கலைந்து விடும் சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? விட்டுருக்கு. அவர் சுப்பிரமணிய சாமி பற்றிலாம் பேசக்கூடாதுங்க. அவர்லாம் நிறைய 84 வயசு குடுகுடு தாத்தா. சுப்பிரமணிய சுவாமியை பற்றி யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, தமிழக ஊடகங்களை தவிர. அவர் திமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவருக்கு என்னங்க, நரேந்திர மோடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கலன்னு கோவம், அதனால எதான சொல்லிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க வினோத். அவர் சிறந்த அரசியல்வாதி என்று சொன்னாலும் 85 வயதில் கூட he is a job applicant, வேலை தேடி அலைகிறார். நிதி அமைச்சர் பதவி வேண்டும் என்று அவரை பற்றி அதிகமாக பேசாது இருப்பது சரி சரி என்னை பொறுத்த மட்டும். சார், சபாநாயகர் பதவி கேட்டு பாஜகவுக்கு தெலுங்கு தேசிய கட்சி பிரஷரை ஏற்படுத்துதா சார்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நரேந்திர மோடிக்கு ஆதரவாக நீங்க பார்த்திருப்பீங்களே, 4 நாள் முன்னாடி பதவியேற்ற பொழுது எப்படி நரேந்திர மோடிக்கு மரியாதை கொடுத்தார்கள், பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது நீங்களே பார்த்திருக்கலாம். ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடிக்கு தெலுங்கு தேசம் அடுத்த 5 வருடங்களில் ஒரு விதமான இன்னல்களை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓம் பிர்லா தான் நீடிப்பார் சபாநாயகராக என்று சற்று முன் சில தகவல்கள் எனக்கு கிடைத்தது. அதை ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பாஜக எப்படி சார் அணுகும்? அது ராஜ்யசபால அவருக்கு 10 MP இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிப்பது ஒரு தர்ம சங்கடத்தை சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்படுத்துமே தவிர பாஜகவிற்கு இல்லை. சில முக்கிய பிரச்சனைகளில் நரேந்திர மோடி கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய சப்போர்ட்டை எடுத்துப்பாரு. எது இருப்பினும் அவருக்கு 2 கையிலும் லட்டுங்க நரேந்திர மோடிக்கு. ஒரு சைட்ல இருந்து சந்திரபாபு நாயுடு அனைத்து உதவிகளும் செய்கிறார். அடுத்த விதத்தில் பார்த்தால் ராஜ்யசபாவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாட்டிக்கொண்டால், சிக்கலில் வந்து கொண்டால் கண்டிப்பாக ஜெகன் ரெட்டி நரேந்திர மோடிக்கு ஆதரவு. ஜெகன்மோகன் ரெட்டி செய்த ஒரே ஒரு தவறு என்ன என்று கேட்டால், இந்துக்களை கிறிஸ்துவராக்கினால் மத மாற்றத்தை செய்ததில் தீவிரமாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் ஆந்திராவில் பிரபலமாக இருந்தது. பிராமணர்கள், வைஷ்யர்கள், செட்டியார்கள், வியாபாரிகள் அனைவருமே சந்திரபாபு நாயுடுக்கு ஓட்டு போட்டதனுடைய காரணம் ஒரு இந்துத்துவ மனநிலையை ஆந்திர பிரதேசத்தில் உருவாக்கியது பாஜக. ஜெகன்மோகன் ரெட்டி அதற்கு எதிர்க்காக இருந்தவர் பவன் கல்யாண், சிரஞ்சீவி, சந்திரபாபு நாயுடு என்ற இந்த வரிசையில் தான் அவர்கள் போராடினார்கள். ஆந்திரா வெற்றி என்பது தமிழகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் வினோத். சார், ஜெகன்மோகன் ரெட்டியால சந்திரபாபு நாயுடுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? கிடையவே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப காடியில அதுக்கு பிளவு ஏற்படுத்தி திமுகவினுடைய ஊடக பிரிவும் காங்கிரசும் தான் வதந்திகளை பரப்புவார்களே தவிர ரியல் டேர்ம்ஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் மு.க. ஸ்டாலின் இதுவரை தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கவில்லை? அதற்கு பதில் சொல்வாரா? திமுகவிலே குழப்பம் இருக்கிறதா? துரைமுருகன் எதிர்க்கிறாரா? துரைமுருகன் உதயநிதி துணை முதலமைச்சராக்குவதை. சோ அவங்க ஒரு ரூமர் போட்டாங்கன்னா இங்க ஒரு ரூமர் எப்படி ஓடுது கிடையாது டெல்லியில. அண்ணாமலை அவர்களின் அடுத்த ஸ்டெப் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா சைலண்டா இருக்காரு. சைலண்டா ஒண்ணு இல்லைங்களே. 2026க்காக தான் அவர்கள் எல்லாம் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்த பிறகு சென்னையில் 3:30 மணிக்கு அவர் தடை இறக்கம் செய்கிறார்கள். அதாவது லேண்டிங் இருக்கு 3:30, 7 o'clock வரைக்கும் அவர் சென்னையில் இருக்காரு. அப்போ பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் அப்பொழுது சில கருத்துக்களை அவர் தெரிவிப்பதாகவும் தான் நான் கேள்விப்படுகிறேன் தவிர அண்ணாமலை தீவிரமாக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். 2026ல்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பலத்த சோதனை காலத்தை உண்டாக்கி கொடுப்பதில் முன் இருப்பவர் அண்ணாமலை. ஓகே சார், அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நீங்க எப்பயுமே கொடுக்குற ஸ்பெஷல் அப்டேட் என்ன சார்? ஸ்பெஷல் அப்டேட் என்ன என்று கேட்டால், கச்சத்தீவு விஷயத்தில் மத்திய அரசாங்கம் மிக சீரியஸாக இருக்கிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் கூடிய விரைவில் இலங்கை சென்று அதற்கான ஆயத்தங்களை செய்வார். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விடுவதுதான் 2026 பொது தேர்தலுக்கு முன்பாக இது ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். தமிழக அரசியலில் கச்சத்தீவு ஒரு பிரச்சனை முக்கிய புள்ளியாக இடம்பெறும் என்பதுதான் கருத்து. ஆனால் ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, NSA தோவல் இலங்கை செல்வதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். வினோத், கொஞ்ச நாள் கண்ணிலே படாத சசிகலா அவர்கள் இப்போ திடீர்னு வந்திருக்காங்களே சார், இது எப்படி சார் பாக்குறீங்க? சசிகலா என்ன எடப்பாடி பழனிசாமிக்குத்தானே ஒரு எதிராக இருப்பார்களே தவிர, என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் சசிகலா அம்மையாரை சுற்றித்தான். ஏன்னா அவருக்கு 6 வருஷம் ஒடி போகுங்க. அவரு எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது முதல்ல அந்த அம்மா ஓ பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் ஒன்று சேர்க்கட்டும், மீதி எல்லாம் பார்க்கலாம் அடுத்தது. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.